So good morning. So today's class, we will be discussing about what we are going to learn in public administration. So public administration as a subject, what can you expect from this subject? And second thing is why to choose public administration. I'll give you a short reasons, a short amount of reasons where you can choose whether the public administration can be taken as an optional or not. Then we will discuss what all are the things which are there in the syllabus, and then we will be winding up with a question paper. We will be discussing a question paper too, like from where the questions comes. So this is what the agenda of the classes, this demo session is. So is everybody comfortable with Tamil? Can we go in bilingual or should I go completely in English? Is there anybody who's not comfortable with Tamil? So is it okay if I go in bilingual? Okay, we'll go in bilingual. If at all you have any doubts, you can stop me and ask. சார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சார் படிக்க போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரியில வந்துட்டு நம்ம வரலாறு படிக்க போறோம். தட் திங்ஸ் ஹேப்பன் இந்த பாஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன். எதுக்காக லேர்ன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல நடந்த மிஸ்டேக்ஸ் ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஜியோகிராஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த எக்ஸ்டீரியர் ஆஃப் தி எர்த், இன்டீரியர் ஆஃப் தி எர்த், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம. ஸோ அப்படி இருக்க போகும்போது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வாட் ஆர் வி கோயிங் டு லேர்ன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் ஹேப்பன்ட் வாஸ் ஹிஸ்டாரிக்கலி, முதல்ல பழைய காலத்துல வந்துட்டு மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கவர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொனார்கி. So monarchy was the type of government which was been there as a form of government for a longer period of time. கடைசி பல நூற்றாண்டுகளா என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த வேர்ல்ட் மெஜாரிட்டி ஆஃப் த நேஷன்ல வந்து மொனார்கி தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு கிங் இருப்பாரு, இல்ல ஒரு குவீன் இருப்பாங்க, அவங்க வந்துகிட்டு ஆட்சி செய்வாங்க. தே கவர்ன் த country or the state. So what happened was in that particular time administration was very simple. அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி சிம்பிள். ரெண்டு வேலை தான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். அதாவது என்னன்னா சண்டை சச்சரவு எல்லாம் பாத்துக்கணும், உயிரிழப்பு எல்லாம் பாத்துக்கணும், பாதுகாப்பா வச்சுக்கணும். சரிங்களா? சோ அப்படி இருக்க போகும்போது மெயின்டைனிங் ஆஃப் த லா அண்ட் ஆர்டர் வாஸ் ஒன் ஆஃப் த கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பை தட் டைம் when there was monarchy. இன்னொரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவென்யூ ஜெனரேஷன். சோ இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ரெவென்யூ ஜெனரேஷன். இவ்வளவுதான் அட்மினிஸ்ட்ரேஷனே when the monarchy was in place. Later on என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 17th centuryல வந்துட்டு ரெனைசன்ஸ் நடக்குது. ரெனைசன்ஸ் நடக்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய திங்கர்ஸ் வராங்க யூரோப்ல. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா பத்தி பேசுறாங்க. ரூல் ஆஃப் லா பத்தி பேசுறாங்க. செப்பரேஷன் ஆஃப் பவர் பத்தி பேசுறாங்க. செப்பரேஷன் ஆஃப் பவர் பத்தி பேசுறாங்க. சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் பத்தி பேசுறாங்க. சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் பத்தி பேசுறாங்க. மான்டெஸ்கியூ, சரிங்களா? அதே மாதிரி வந்து ரூசோ, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வராங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ பத்தி பேசுறாங்க. ரால்ஸ் வராரு. அவங்க எல்லாம் எதை பத்தி பேசுறாங்க பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ், ரூல் ஆஃப் லா, செப்பரேஷன் ஆஃப் பவர், இதை பத்தி எல்லாமே பேசுறாங்க. சோ அப்படி இருக்க போகும்போது இட் கேவ் பர்த் டு அ சிஸ்டம் கால்ட் அஸ் டெமோக்ரஸி. ஸோ த சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி, த மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டெமோக்ரஸிங்கிறது வந்து ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. சரிங்களா? 5th century பிசில ஏதென்ஸ்ல வந்துட்டு இருந்துச்சு, கிரீஸ்ல இருந்துச்சு. அதே மாதிரி 5th century பிசில இருந்து கிட்டத்தட்ட 1st century பிசி வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோமன் எம்பையர்ல வந்து ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி இருந்துச்சு. 2015ல வந்து மேக்னா கார்ட்டா சைன் பண்ணாங்க. அங்கேயுமே வந்துட்டு டெமோக்ரஸி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க மிடிவல் பீரியட்ல. மாடர்ன் டைம்ஸ்ல வந்து 17th century 18th century டைம்ல தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா த மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி கம்ஸ். ஓகே சார், வந்துட்டு போட்டோம், அதுக்கு நம்மளுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொனார்கில வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் ரொம்ப லிமிட்டடா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், ரெவென்யூ மெயின்டைன் பண்ணணும். அப்படி இருக்க போகும்போது இது என்னன்னு சொல்றோம், we call this particular state to be police state. police stateனா என்னன்னா here these people don't have to consider the welfare of the people. மக்கள் நலனை பத்தி கன்சிடர் பண்றோங்கிற அவசியம் கிடையாது.
சில ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்க மனசாட்சிக்கு உட்பட்டு என்ன பண்ணாங்க, மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணாங்க. ஆனா அவங்க பண்ணணுங்கிற அவசியம் இருக்கா சார், இஸ் இட் அ நெசசிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. So welfare was not a necessity when the monarchy was there. But when it comes to the matter of democracy, they are forced to take care of the welfare of the people. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா அவங்க வந்து வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளை டேக் கேர் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஏன் சார், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம டெமோக்ரஸில தான் இருக்கோம். இப்போ நரேந்திர மோடி வந்து சென்ட்ரல்ல வந்து ஆண்டுட்டு இருக்காரு. ஹி இஸ் ரூலிங் ஃப்ரம் த சென்டர். ஐ மீன் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். இட்ஸ் பின் ரூல் ஃப்ரம் த சென்டர். யூனியன்ல ரூல் பண்றாரு. நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன் திஸ் பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்சஸ் you have to understand that every 5 years they have to come to the people for the vote. கரெக்டா? ஓட்டிங்காக உங்க முன்னாடி நிக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க கேட்பீங்களா இல்லையா, நீ என்ன பண்ண எனக்கு, உனக்கு நான் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. would you ask it or not? So definitely you will have this question in your mind before going for voting. So for a government to be in power, for a government to be in power, what it needed was to make sure that the welfare of the people is being taken care of. ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இருந்தக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. லா அண்ட் ஆர்டர், அதாவது போலீஸ் வச்சுக்கணும், சண்டை சச்சரவு கலவரம்லாம் எல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா எல்லாத்துக்கிட்டையும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஒரு கலெக்டர் வச்சுக்கிட்டீங்கன்னா டாக்ஸ் கலெக்ட் ஆயிடும், அவ்வளவுதான். இவ்வளவு சிம்பிளான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் இருந்துச்சு. லேட்டர் டெமோக்ரஸி அப்படின்னு ஒன்று வரப்போ போகும்போது த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் கம்ஸ் இன். வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் வந்துருச்சு. இப்போ வெல்ஃபேர் ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வெறும் லா அண்ட் ஆர்டர் ரெவன்யூ மட்டும் பார்த்துட்டா போதுமா? மக்கள் ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னாலும் நீங்க கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். நீங்க ப்ராப்பரா வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், பாலிசி மேக்கிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஸ்கீம்ஸ் அவங்களுக்காக கொடுக்கணும், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஃபிளட் வருது, அவங்க ப்ராப்பரா அந்த ஃபிளட்டை வந்து மேனேஜ் பண்ணலினா கூட கவர்மெண்ட் மேல மக்கள் என்ன ஆயிடுவாங்க, கடுப்பாயிடுவாங்க. அது கெட்டிங் த பாயிண்ட். ஸோ மழை பெய்யறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், இருந்தாலும் மக்கள் வந்து கவர்மெண்ட் மேலதான் பழி போடுவாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே. நாளுக்கு நாள் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஆயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்க போகும்போது அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போது the process is becoming complex day in and day out. Yes or no? ஸோ முதல்ல சிம்பிளா இருந்தக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இப்போ டெமோக்ரஸின்னு உள்ள வந்து மாடர்ன் ஸ்டேட் வர 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 இட் இஸ் பிகமிங் மோர் காம்ப்ளெக்ஸ். டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைம்ல பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் வாண்ட்ஸ் வைக்கிறாங்க. முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் 30 years பிஃபோர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவை நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன். 30 years பிஃபோர் பாத்தீங்க அப்படின்னா வாட் வாஸ் த டிமாண்ட்? மேக்ஸிமம் டிமாண்ட் என்னவா இருக்கும் சார், எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் சார், தட் வாஸ் த டிமாண்ட். இன்னைக்கு என்ன நீங்க டிமாண்ட் பண்றீங்க, சார் எனக்கு 1 lakh சேலரி வேணும், எனக்கு நல்ல பிளாட் வேணும், எனக்கு வந்து நல்ல ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வேணும், எனக்கு வந்து நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் வேணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிமாண்ட் ஆஃப் த பீப்புள் இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் பீன் இன்க்ரீசிங் வித் த கவர்மெண்ட் கெட்டிங் மோர் மாடர்னைஸ்ட். ஸோ அப்படி இருக்கும் போது த அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பிகமிங் மோர் காம்ப்ளெக்ஸ். So what happened was previously we don't need a separate branch called as public administration or separate steady தேவை இல்லாம இருந்துச்சு. But as the democracy came in and as the administration become complex and complex and complex, we have to study it properly. Administration ப்ராப்பரா நீங்க ஸ்டடி பண்ணி தான் என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு, you should have performed the administration. The activity of administration has to be performed after doing a detailed study. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கக்கூடிய சிலபஸ்ல படிக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட என்ன இருக்கு, கவர்மெண்ட் ஹேஸ் லிமிடெட் ரிசோர்ஸ். கவர்மெண்ட் கிட்ட என்ன இருக்கு, லிமிடெட் ரிசோர்ஸ் தான் இருக்கு. அது கேட்டீங்க, தமிழ்நாட்டு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதான் உங்களோட பட்ஜெட் இருக்கும், இவ்வளவுதான் உங்களோட இன்கம் இருக்கும், இவ்வளவுதான் செலவு பண்ண முடியும். இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இவ்வளவு தான் பட்ஜெட் இருக்கும், இவ்வளவுதான் ஹியூமன் மேன் பவர் இருக்கும், எல்லாமே. அதாவது ரிசோர்ஸ் எப்படி இருக்கு, ரிசோர்ஸ்னா வந்துட்டு நாட் ஒன்லி மெட்டீரியல், மெட்டீரியல் மட்டும் கிடையாது, உங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ தே வில் ஹேவ் தேர் ஓன் ஹியூமன் ரிசோர்ஸ். லிமிட்டடா தான் இருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ். இப்போ டப்புன்னு வந்து ஒரு கலவரம் நடக்குதுன்னா எவ்வளவு போலீஸ் அவங்களால இறக்க முடியும், லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் போலீஸ் தானே அவங்க கிட்ட இருப்பாங்க.
சார் எவ்வளவு வேணாலும் இறக்கிக்கலாம் சார், எவ்வளவு பெரிய கலவரம் இருந்தாலும் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம் சார், அப்படி சொல்ல முடியாது இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது ரிசோர்சஸ் எப்படி இருக்கு நம்ம கிட்ட? லிமிட்டடா இருக்கு. இத இவங்க என்ன பண்ணணும்? யூட்டிலைஸ் பண்ணணும். யூட்டிலைஸ் பண்ணணும். எப்படி சார் யூட்டிலைஸ் பண்ணணும்? ஹவு ஷுட் தே யூட்டிலைஸ் அப்படின்னு கேட்கும். they have to utilize it in a such a manner that you get maximum returns. You get maximum returns. மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ். ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த ரிசோர்சஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த லிமிடெட் ரிசோர்சஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நான் எப்படி சார் யூட்டிலைஸ் பண்ண போறேன்? எப்படி யூட்டிலைஸ் பண்ணா எனக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு லெட்ஸே ஒரு 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 சின்ன ஸ்டார்ட் அப் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கையில இருக்கு, ஒரு 4 பேர் வேலை செய்யறாங்கன்னா இந்த 10 லட்ச ரூபாயையும் இந்த 4 பேர்த்தையும் எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ண போறேன்? சோ தட் ஐ வில் கெட் மேக்ஸிமம் ப்ராஃபிட். Are you getting the point? So அப்படி இருக்க போகும்போது all the things which we are going to learn hereafter is how we are going to make use of the resources. நம்ம ரிசோர்சஸ் நம்ம கிட்ட லிமிட்டடா இருக்கு, இதை நான் மேக் யூஸ் பண்ண போறேன். எப்படி மேக் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு போகும்போது மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் அதை மேக் யூஸ் பண்ண போறேன். Are you getting the point? புரியுதுங்களா? சோ அப்படி இருக்க போகும்போது எங்கிட்ட வந்து 10 வேலையாட்கள் இருக்காங்க. There are 10 laborers in my control, and how I am going to make use of them so that I will get maximum returns. So at what time they have to come in, what are the works they have to do in a single day, at what time they have to go out, within that span of 8 hours or 9 hours of work, how I am going to distribute the work. சரிங்களா? This changes with different organizations. For example, நீங்க வந்து ஒரு ஹார்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறவங்களோட டெக்னிக்ஸ் கொண்டு போய் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. Are you getting the point? ஒரு லேபரர் கிட்ட நீங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு டீச்சர் கிட்ட நீங்க சொல்ல முடியாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 8 மணிக்கு வந்து ஆபீஸ் வாங்க, 10 மணிக்கு வெளியே போங்க, இந்த 10 மணி நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ப்ரொடியூஸ் திஸ் மச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நீங்க ஒரு லேபரர் கிட்ட சொல்லலாம். அதே ஒரு டீச்சர் கிட்ட வந்துட்டு நீங்க வந்து காலைல 8 மணிக்கு வாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு போங்க, இந்த கேப்ல இந்த 8 மணி நேரம் இந்த 10 மணி நேரம் கேப்ல வந்துட்டு நீங்க இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ண வைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. Are you getting the point? So the organizations வந்து டிஃபர் ஆகுது. அப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் நான் வேற டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும். I have to use different techniques for different organization so that I can maximize the returns. எல்லாமே அதுக்கு தான் நம்ம வேலை செய்யணும். கரெக்டா? நம்ம இப்ப படிக்கிறோம், we are going to study for UPSC. We make use of the time resource தானே, in such a way that so that we can learn the maximum amount of syllabus so that we can get maximum questions from them. அப்படிதானே நம்ம பிளான் பண்ணுவோம். அதுவே ஒரு டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஆஸ் அ சப்ஜெக்ட் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இஸ் த டெக்னிக்ஸ், த வேஸ் இன் விச் ஐ கேன் ஆர்கனைஸ் அ செட் ஆஃப் கிரவுட், ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, கொஞ்சம் செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு, அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தா ஸோ தட் ஐ கேன் கெட் மேக்ஸிமம் ரிட்டர்ன். இது என்னன்னு சொல்லுவாங்க? எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. So throughout the syllabus, what we are going to see today, we will be seeing, going through the techniques through which we are going to increase the efficiency of the people. And different people இருக்காங்க. சில பேருக்கு வந்து காசு கொடுத்தா வேலை செய்வாங்க. For some people, if you give money, they will work. Some people will work if they have some kind of emotional attachment. சரிங்களா? அது human relation சொல்லுவாங்க. Human relation. Some people work if you give them proper motivation. And some institution do well if you have proper decision making. So decision. So அப்படி இருக்க போகும்போது மணி எந்த மாதிரி கொடுக்கணும் சார்? How we need to give money, to whom we need to give money, at what level the money will work. Human relation. For example என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து ஒரு டீசென்டான சேலரி கொடுக்குறாங்க, பட் அங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா பழகி இருக்காங்க, அவங்களோட மேனேஜர் வந்து உங்களை நல்லா ட்ரீட் பண்றாரு அப்படின்னு இருக்க போகும்போது இன்னொரு இன்ஸ்டிடியூட்ல ஒரு பெட்டர் சேலரி கிடைச்சா கூட நீங்க போக மாட்டீங்க. Getting the point? Some people will be motivated through human relationship. Some people will be motivated
த்ரூ த மோட்டிவேஷன்ஸ் ஆஃப் த லீடர் வந்து அவங்களை மோட்டிவேட் பண்றாங்க அப்படிங்க போகும்போது எஃபிஷியன்சி வுட் இன்க்ரீஸ். சில இடங்கள்ல வந்துட்டு டிசிஷன் மேக்கிங்ல உங்களை கூப்பிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாங்க ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணலாம். இப்போ நீங்க 10 பேர் இருக்கீங்க, நான் ஒருத்தர் இருக்கேன், நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்றோம்னா யூ வில் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ வில் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ தட் everybody will return to the class in that particular time. So அப்படி இருக்க போகும்போது there are different ways in which you can get work out of the human being so that we can have maximum efficiency. ஸோ இந்த சப்ஜெக்ட்ல ஃபுல்லா நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு follow certain techniques, I'm going to follow certain ways and means through which I am going to maximize the efficiency, I'm going to get maximum returns. So what are the techniques? These are the things which we are going to study throughout in the public administration as an option. சரிங்களா? இதுல பப்ளிக் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்னன்னா, இப்ப பப்ளிக்ங்கிறதுக்கு வந்து டைவர்ஸ் மீனிங் இருக்கு. பட் இங்க நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we use it for the word government. கவர்மெண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு அர்த்தம், கவர்மெண்ட் பஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்க போகும்போது பப்ளிக் அப்படிங்கும்போது கவர்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்ல போகும்போது டு கவர்ன். டு கவர்ன். இப்போ நான் நெக்ஸ்ட் நீங்க கிளாஸஸ்க்கு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே நான் என்ன சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன சார், அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஆர்கனைசேஷன்னா என்ன. ஸோ அப்படி இருக்க போகும்போது இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது எல்லாமே நான் உங்களுக்கு இன் டீடைல் கிளாஸஸ் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் வித் எக்ஸாம்பிள்ஸ். And at the end of the session, we also will be seeing the previous year questions regarding to that particular syllabus which we have covered. சரிங்களா? ஸோ அப்படி இருக்க போகும்போது what we have to understand is கவர்மெண்ட் வந்து அதுகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸை யூட்டிலைசேஷனை மேக்சிமைஸ் பண்றதுக்காக எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரியான பாலிசிஸ் எல்லாம் ஃபார்முலேட் பண்றாங்க, எப்படி எல்லாம் எந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் யூஸ் பண்றாங்க. சிவில் சர்வீசஸ் யூஸ் பண்ணுவாங்க, போலீஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாம் ரிஃபார்ம் பண்ணணும். சிவில் சர்வீஸ் முதல் இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது. ஏன்னா மாடர்ன் டேஸ் வந்து different demands with. அப்போ வந்து you have to reform the police, you have to reform the civil services, you have to make reforms in the education system, you have to make reforms in many other aspects which we are going to study. அப்ப end of the day எதை பத்தி படிக்க போறோம்? Public administration as an optional, as a discipline which encourages us to fetch maximum utility from the limited resources what we have. அப்ப இதுல அட்வான்டேஜ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க உங்களோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் வரும். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க வேற ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்க போகும்போது யூ கேன் யூட்டிலைஸ் இட். ஸோ அப்படி இருக்க போகும்போது நீங்க டே டு டே ஆக்டிவிட்டியில இந்த டெக்னிக்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். Are you getting the point? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தியரி சொல்றேன், ஒரு சின்ன தியரி உங்களை புரிய வைக்கிறதுக்காக. வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டடிஸ் வி ஆர் கோயிங் டு டூ அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பர்டிகுலர் தியரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, மாஸ்லோ அப்படின்னு ஒருத்தர், ஒரு மாஸ்லோஸ்ல நீட் ஹைரார்கின்னு சொல்லி ஒன்று, நீட் ஹைரார்கி. இந்த நீட் ஹைரார்கில இவர் என்ன சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு பாருங்க, என்ன சொல்றாரு. திஸ் இஸ் a theory which we are going to learn in the topic called as motivation. இதுவே நம்மளையுமே மோட்டிவேட் பண்ணும். This is something which actually every human being should know. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு நீடு வந்து பேசிக்ல இருந்து மேல வரைக்கும் போகும். ஸோ த நீட் ஆக்சுவலி ரைசஸ் ஃப்ரம் த பேசிக்ஸ் டு டாப் லெவல். ஸோ அப்படி இருக்க போகும்போது இருக்கிறதுலயே பேசிக்கான நீட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் நீட்ஸ். இருக்கிறதுலே கம்மியான நீட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பேசிக் நீட்ஸ். பேசிக் நீட்ஸ்னா என்ன? ஃபுட்டு, கிளாத், ஷெல்டர், அதுக்கப்புறமா அவங்களோட ஷெல்டர், அதுக்கப்புறமா அவங்களோட பிசிக்கல் நீட்ஸ் லைக் செக்ஸ். ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் த பேசிக் நீட்ஸ். இந்த நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாம ஒரு ஹியூமன் பீயிங் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நீட்ஸுக்கு போகவே மாட்டாங்க. சாப்பாடு இல்லாதவனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதுதான் அவனுக்கு மோட்டிவேஷன். ஆனா நீங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டீங்க, நான் திருப்பியும் சாப்பாடு கொடுக்குறேன், நீ அந்த வேலையை செய்ய அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அந்த வேலையை செய்ய மாட்டீங்க. ஏன்னா வயிறு ஃபுல்லா இருக்கு தம்பி, எனக்கு சாப்பாடு வேண்டாம், எங்கிட்ட ட்ரெஸ் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு,
எனக்கு வந்து என்னோட பிசிக்கல் நீட்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, எனக்கு இதுக்கு மேல வந்துட்டு என் பிசிக்கல் நீட்ஸ்க்கு தேவையில்ல, நீ அது ஃபுட்டு கொடுக்குற இல்ல க்ளோத் கொடுக்குறங்கிற காரணத்தினால என்னால என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ ஒன்ஸ் திஸ் நீட்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு, திஸ் வில் நாட் ஆக்ட் ஆஸ் அ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் எனி மோர். கரெக்ட் தானே? சாப்பாடே இல்லாத ஒருத்தர் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்காங்க, அவருக்கு போய் சாப்பாடு கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னா பண்ணுவார். உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னா பண்ணுவீங்களா? தம்பி நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி விடுனா பண்ணுவியா? we won't do it because this is already been fulfilled. So அப்படி இருக்க போகும்போது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி நீட்ஸ். செக்யூரிட்டி நீட்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்துட்டு டென்யூர் கொடுக்கணும். அப்ப நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒர்க் செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி அது கொடுக்கணும். சரிங்களா? நாளைக்கு வந்து உனக்கு சோறு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத நான் வந்து என்ன பண்ணணும், ஐ ஹவ் டு மேக் ஷோர். பிசிக்கல் செக்யூரிட்டி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்ல இருக்கணும், நீங்க வந்து ஒரு சேஃபான கண்ட்ரில இருக்கணும். இப்ப நீங்க இஸ்ரேல் இருக்கீங்க, உங்களோட செக்யூரிட்டி நீட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. நீங்க வந்து பாலஸ்தீன்ல இருக்கீங்க, இல்ல வந்து ஈரான்ல இருக்கீங்க, மிடில் ஈஸ்ட்ல இருக்கீங்க, உங்களோட செக்யூரிட்டி நீட் வந்து ஃபுல்ஃபில் ஆகல, பிகாஸ் யூ ஆர் நாட் சேஃப் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங் எதுக்காக போவான் அப்படின்னு பார்த்தோம்னா அவனோட பேசிக் நீட்ஸ்க்காக போவான். சார் சாப்பாடு வேணும் சார், சாப்பாடு கொடுத்தா என்ன வேணாலும் பண்றேன் சார், கொலை கூட பண்றேன் சார், அப்படிதான் போவோம். அதை ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறமா தட் வில் ஸ்டாப் ஆக்டிங் ஆஸ் அ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். அதுக்கப்புறம் அவன் என்ன தேடுவான், நல்ல வீடு, சேஃபா இருக்கக்கூடிய ஒரு இடம், மழை பெஞ்சா நினையாம இருக்கக்கூடிய ஒரு இடம், ஜாப் செக்யூரிட்டி, பிசிக்கல் செக்யூரிட்டி, இது எல்லாத்தையுமே தேடி போவான். இதெல்லாம் அவனுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மோட்டிவேஷன் கொடுக்கும். இதெல்லாமே கிடைச்சிருச்சு சார் ஒருத்தனுக்கு அப்படின்னா திஸ் வில் நாட் மோட்டிவேட் ஹிம் எனிமோர். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் ஆஃப் நீட் என்ன, சோஷியல் நீட். சோஷியல் நீட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. as a human being we are a social animal. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், சோஷியல் நீட்ஸ் இருக்கும். அப்புறம் என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஃபேமிலி மோட்டிவேட் பண்ணுவாங்க, இவங்களை இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்க போகும்போது அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அவனுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும் போகும்போது he will get motivated. once these needs are fulfilled once these needs are fulfilled என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா he will go for the next level of need. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டீம் நீட். எஸ்டீம் நீட் எஸ்டீம் நீட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கௌரவம். இப்ப நீங்க ஏன் கலெக்டர் படிக்கிறீங்க, நீங்க வேற ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம்ல, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா சோறு கிடைச்சிருக்கும், செக்யூரிட்டி இருக்கும் டெஃபினட்டா, ஏன்னா அவங்க வீடு கட்டி இருப்பீங்க, ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு சேஃபான பிளேஸ்ல தான் இருக்கீங்க, எவ்ரி திங் வுட் பி ஃபுல்ஃபில்டு. சோஷியல் நீட்ஸ் ஆப்வியஸா நீங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ஃபேமிலிஸ் இருந்திருக்கும், கல்யாணம் பண்ணிருப்பீங்க, குழந்தை இருந்திருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் பீன் ஃபுல்ஃபில்டு. பட் வை யூ ஆர் ட்ரைங் டு பிகம் அ கலெக்டர்? ஏன் அப்படின்னா யூ வாண்டட் டு பி ரெஸ்பெக்டட் இன் த சொசைட்டி, யூ வாண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ அப்படி இருக்க போகும்போது யூ கோ ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நீட். வாட் இஸ் மோட்டிவேட்டிங் யூ டு ஸ்டடி யூபிஎஸ்சி? த எஸ்டீம் நீட் இஸ் மோட்டிவேட்டிங் யூ டு ஸ்டடி யூபிஎஸ்சி. ஆர் யூ கெட்டிங் த பாயிண்ட்? ஓகே சார், எஸ்டீம் நீடும் கிடைச்சிருச்சு, அதுக்கு மேல என்ன சார் நீட் இருக்க முடியும், நான் கலெக்டரே ஆயிட்டேன் சார், அதுக்கு மேல என்ன சார் நீட் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். the ultimate need of any human being is self actualization. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்ன சார், நீ உனக்கு என்ன தேவை அதை ஃபுல்ஃபில் பண்றியா? ஆர் யூ ஹாப்பி? இது வந்து ஒரு மெட்டா ஸ்டேட். ஆர் யூ ஹாப்பி அந்த கொஸ்டின் தான். ஸோ அல்டிமேட்டா எல்லாருமே இதுக்காக ஸ்ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் ஸ்ட்ரைவிங் டு பிகம் ஹாப்பி, a happier person, a happier version of ourselves. You getting the point? ஸோ அப்படி இருக்கும்போது anything which makes you happy, you will be motivated to do that. நீங்க ஒரு லவ் பண்றீங்க, ஏன் லவ் பண்றீங்க? It makes me feel good. கல்யாணம் பண்றீங்க, ஏன் பண்றீங்க? It makes me feel good, sir. What's motivating you to get into a marriage? So it makes me feel good, I will be happy. What makes you to become a sannyasi? Sir, I don't want anything in this world, sir. I just want to be actualized. I just want to study myself. So that would give me the happiness. So here what I'm going to do is I'm going to go to a separate place. I'm going to a lonely place like Himalayas, and what I would going to do is I'm going to think about myself and become satisfied. ஸோ அப்படி இருக்க போகும்போது இதுதான் வந்து அல்டிமேட் நீட். ஸோ அப்படி இருக்க போகும்போது இது ஒரு மேனேஜருக்கு தெரியுது. ஆஸ் அ மேனேஜர், ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர், ஐ வுட் நோ, இந்த ஹைரார்கி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ண முடியும், அவனுக்கு என்ன நீட்ல இருக்கான்னு கண்டுபிடிப்பேன். ஃபர்ஸ்ட் அவனுக்கு சோஷியல் நீட் தேவையா, இல்ல செக்யூரிட்டி நீட் தேவையா, பேசிக் நீட் தேவையா, எஸ்டீம் நீட் தேவையான்னு கண்டுபிடிப்பேன். அதான் அவனுக்கு ப்ரொவைட் பண்றது மூலியமா என்னால அவங்கிட்ட வேலை வாங்க முடியும்.
அவங்கிட்ட நான் வேலை வாங்கினா அவன் மேக்சிமம் எஃபிஷியன்சி தரக்கூடிய ஒரு பர்சனாக மாறுவான். எஸ்டீம் நீட் கேட்கறவங்க கிட்ட, இப்ப வந்து நான் உங்ககிட்ட தம்பி வாப்பா உனக்கு நான் ஒரு பிளேட் பிரியாணி வாங்கி தரேன், நீ இந்த 2 சாப்டர் முடி அப்படின்னு சொன்னா நீங்க முடிப்பீங்களா? முடிக்க மாட்டீங்க. அப்போ உங்களை நான் டீல் பண்ணணும்னா வாட் ஐ ஷுட் சே, தம்பி நீ மட்டும் கலெக்டர் ஆயிட்டன்னு வச்சுக்கவேன், உன்னை எல்லாரும் மதிப்பாங்க, உன் டோரை திறந்து விடுவாங்க, நீ நீ செஞ்ச தப்பெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி உங்களோட எஸ்டீம் நீடை வந்து நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் ஆக்சுவலி சூட் இட். So if I do that, what happens is you will be triggered to do the job better. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரியான தியரிஸ் தான் நம்ம படிக்க போறோம். அதாவது what we need, how it can be triggered, based on which you can actually maximize the efficiency. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்கனைசேஷன் கான்ஃபிளிக்ட் வரும், அதை எப்படி சார் ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேரி பார்க்கெட் ஃபாலட் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பேசியிருப்பான். மேரி பார்க்கெட் ஃபாலட் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பேசியிருப்பான். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 விதமா நீங்க வந்து ரெசல்யூஷன் பண்ணலாம் சார், கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் பண்ணலாம் சார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்துட்டு காம்ப்ரமைஸ் சார். காம்ப்ரமைஸ் சார், காம்ப்ரமைஸ் என்ன சார்? கான்ஃபிளிக்ட் எப்போ வரும்? ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்றாரு, இன்னொருத்தர் அப்போசிங் ஐடியா சொல்றாரு. சோ இதுல ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. ஏயோட ஐடியாவை பி ஒத்துக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணி ஒத்துக்கிட்டாங்கன்னா கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் ஆகும். இல்ல பியோட ஐடியாவை ஏ ஒத்துக்கிட்டாங்கன்னா கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் ஆயிடும். ரெண்டாவது என்ன, டாமினன்ஸ். இப்போ உங்க மேனேஜர் ஒரு விஷயம் சொல்றாரு, அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது டாமினன்ஸ். உங்களுக்கு பிடிக்கலனா கூட அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்கேயுமே என்ன ஆயிடும், கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் ஆயிடும். ஒரு இடத்துல என்ன ஆகுது, ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகி போகிறார், இன்னொரு இடத்துல ஒருத்தர் டாமினேட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறார். இது இப்பவும் கான்ஃபிளிக்ட் வந்து ரிசால்வ் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ a way in which conflict can be resolved. மூணாவது ஒரு வழி இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டகிரேஷன். மூணாவது வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன். சோ அப்படி இருக்க போகும்போது வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், மேரி பார்க்கர் ஃபாலட் என்ன சொல்றாங்கன்னா, காம்ப்ரமைஸ் மூலியமாவும் நீங்க வந்து கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் பண்ணலாம், டாமினன்ஸ் மூலியமாவும் ரிசால்வ் பண்ணலாம். இப்படி பண்ணீங்கன்னா யூ ஆர் ஜஸ்ட் போஸ்ட்போனிங் த ப்ராப்ளம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்க பர்சனல் லைஃப்ல எடுத்துக்கங்களேன். ஒரு அண்ணா இருக்கான், தம்பி இருக்கான். அண்ணன் வந்து நல்லவனா இருக்கான், தம்பி வந்து கொஞ்சம் குறும்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் வந்து தம்பியோட விஷஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே போறாரு, பண்ணிக்கிட்டே போறாரு, பண்ணிக்கிட்டே போறாரு. ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகும், that will actually burst out, that will become a huge problem later. டாமினன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு லெவலுக்கு மேல ஒய்ஃப் என்ன ஆவாங்க, எக்ஸ்ப்ளோட் ஆவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போகும்போது காம்ப்ரமைஸும் டாமினன்ஸும் ரைட் வே கிடையாது கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் பண்றதுக்கு. எது ரைட் வேன்னு பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன். ஏ இருக்காரு, பி இருக்காரு, இவர்கிட்ட சில ஐடியாஸ்ல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இவரோட ஐடியாஸ்ல சில அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இவரோட அட்வான்டேஜும் மர்ஜ் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியாவை கொண்டு வாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் நடக்கும். இன்டகிரேஷன் நடந்தா ஏ வில் ஆல்சோ பி ஹாப்பி, பி வில் ஆல்சோ பி ஹாப்பி. இன் திஸ் கேஸ் இதுலதான் என்ன நடக்குது, கான்ஃபிளிக்ட் வந்து ஆக்சுவலா ரிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட அட்வான்டேஜ் as we have already spoken about என்னன்னு கேட்டீங்கன்னா, it is not only useful for your examination, it is also useful for your personal life. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல, உங்களோட லவ் லைஃப்குள்ள, உங்களோட மேரிட் லைஃப்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கெட்டிங் த பாயிண்ட். ரொம்ப பிராக்டிக்கலான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரியான தியரிஸ் தான் படிக்க போறோம். இது வந்து 2 தியரிஸ் ஓவராலா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் தியரிஸ் இருக்கு, அரௌண்ட் 30-40 தியரிஸ் we are going to study about. சரிங்களா? இது ஈஸி தான், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன என்ன லேர்ன் பண்ண போறோம், இதெல்லாம் உங்களுக்கு ஓவராலா ஒரு ஐடியா புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. அப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மொனார்கில வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் அதாவது ஒரு செப்பரேட் டிசிப்ளினா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. பட் டெமோக்ரஸின்னு ஒன்று வந்த உடனே வெல்ஃபேருங்கிற கான்செப்ட் வருது. வெல்ஃபேர் இல்லாம டெமோக்ரஸில நீங்க எலெக்ஷன்ஸ் ஜெயிக்க முடியாது. அப்ப வெல்ஃபேர் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வரப்ப போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அட்மினிஸ்ட்ரேஷன் காம்ப்ளிகேட் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க தனியா எடுத்து ஸ்டடி பண்ணுங்க, ஸ்டடி பண்ணாதான் நீங்க அட்மினிஸ்ட்ரேஷனை ப்ராப்பரா ரன் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அதனால நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு தனி டிசிப்ளினை உருவாக்கி அதை படிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன சார் படிக்கிறோம் அதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய லிமிடெட் ரிசோர்ஸை வச்சு எப்படி வந்து நான் எஃபிஷியன்சியை மேக்சிமைஸ் பண்ண போறேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் எம்பிஏ படிக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து நிறைய டெக்னிக்ஸை பாரோ பண்ணி பப்ளிக்கு ஏத்த மாதிரி சில ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்றோம்.
You getting the point? புரியுதுங்களா? So this is what we are going to learn in public administration. First நம்ம advantages பார்க்கலாம். Public administration optional எடுத்தீங்கன்னா first பாருங்க overlap. இதுதான் முக்கியமான advantage. No other subject has this much of overlap. நான் உங்களுக்கு proof பண்ணுவேன். Are you getting the point? எப்படி proof பண்ணுவேன்னா நான் வந்து சிலபஸ் காட்டுவேன். சிலபஸ் இன் டீடைல் நம்ம டிசைஃபர் பண்ண போறதில்ல, பயப்படாதீங்க. பண்ணாலும் யூஸ் இல்லை. நீங்க உள்ள வரப்போகும்போது சாப்டர் ஆன் சாப்டர் வி வில் டிசைஃபர் த சிலபஸ். அப்பதான் உங்களுக்கு மோர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பிகாஸ் இட்ஸ் டெமோன்ஸ்ட்ரேஷன், லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்கிறதுனால ஐ வில் கிவ் யூ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அலோன். ஸோ ஜிஎஸ் பேப்பர் 2ல பாருங்க, பாலிட்டி, கவர்னன்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சிவில் சர்வீசஸ் பத்தி இதெல்லாமே கவர் ஆயிடும். எங்க கவர் ஆகுதுங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட்ல எக்கானமி பாருங்க, பாலிட்டி எக்கானமி கவர் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு பாருங்க ஜிஎஸ்ல எவ்வளவு மேஜர் போர்ஷன் கவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இன்டர்னல் செக்யூரிட்டி கவர் ஆயிடும். அதாவது இதுக்கு நீங்க மெயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா படிக்க தேவையில்ல. இன்டர்னல் செக்யூரிட்டி தனியா கிளாஸ் போட்டு தான் படிப்பீங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவர் ஆகும். பாருங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் கவர் ஆகும். கெட்டிங் த பாயிண்ட். அப்ப இதெல்லாமே வந்துட்டு இந்த ஃப்ரிஞ்ச் சப்ஜெக்ட்ஸ் சொல்லுவோம். மெயின் சப்ஜெக்ட்ஸ் இல்லாம ஃப்ரிஞ்சா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். எஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எக்கானமி ஆல்சோ இட்ஸ் அ கான்செப்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is a multidisciplinary subject. We take ideas from economics, we take ideas from political science, we take things from management studies. So likewise, just like our Indian constitution, the public administration also borrows many concepts from many disciplines. So resource allocation is one thing which we borrowed from economy. So economy is also So economics happens for profit maximization. Economics is for profit maximization. Public administration is for, we use the same technique in order to get maximum welfare. Are you getting the point? Economy is வந்து என்ன படிப்போம்னு கேட்டீங்கன்னா ரிசோர்ஸ் மேக்ஸிமைசேஷன், அதாவது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுக்காக படிப்போம். அதெல்லாமே நம்ம வந்துட்டு லேட்டரா படிப்போம். As we get into the introduction subject, you will learn the difference between private management and public administration. So economics வந்து private managementல ஒரு பார்ட். Economy always deals about profit. சரிங்களா? You have to use the economic theories in order to maximize profit. But in public administration, we use these theories for welfare of the people. For example, ஒரு government hospital கட்டுறீங்க. How well the government hospital can run is public administration. But if you take economic into consideration, எக்கனாமிக் தியரி அங்க நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா the purpose of government hospital itself will fail. ஏன்னா அங்க வந்து இட்ஸ் நான் ப்ராஃபிட் மேக்கிங். கெட்டிங் த பாயிண்ட். புரியுதுங்களா? ரெண்டுலயுமே வந்துட்டு மேக்ஸிமைசேஷன் தான். பட் அங்க ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், இங்க வெல்ஃபேர் மேக்ஸிமைசேஷன். அதனால எக்கனாமியில் இருக்கக்கூடிய தியரியை நீங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும், வெல்ஃபேர் மேக்ஸிமைசேஷனுக்கு நீங்க அடாப்ட் பண்ணணும். அங்க ஸ்கீம்ஸ் இருக்காது. எக்கானமில வந்து எக்கானமி நீங்க பியூர் ஃபார்ம் ஆஃப் எக்கானமி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது, ஃப்ரீபீஸ் இருக்கவே கூடாது. அது கெட்டிங் த பாயிண்ட். தே ஆர் டிட்டர்மெண்டல் டு எக்கானமி. சரிங்களா? டிரான்ஸ்ஃபர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. வெல்ஃபேர் ஸ்கீம் இஸ் டிட்டர்மெண்டல் டு இந்தியன் எக்கானமி. நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு, இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டிக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, நீங்க பண்ணவே கூடாது. எக்கனாமிக்கா நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா இதெல்லாமே லைபிலிட்டிஸ், எதுவுமே அசெட் கிடையாது. அப்படி இருக்க போகும்போது there is a difference. சரிங்களா? அப்புறம் பாருங்க, எத்திக்ஸ் கம்ப்ளீட்டா கவர் ஆயிடுங்க. எத்திக்ஸ்ல கம்ப்ளீட் கவரேஜ் ஆகும் எக்ஸப்ட் ஃபியூ தியரிஸ். எத்திக்ஸ்ல வந்து சில திங்கர்ஸ் இருப்பாங்க, அதை விட்டுட்டு கம்ப்ளீட்டா வந்து எத்திக்ஸ் கவர் ஆயிடும். எஸ்ஏ பேப்பரும் கவர் ஆயிடும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஓவர்லாப் இருக்கு. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 4 மாசம் உட்காந்து படிச்சிட்டீங்கன்னா, ப்ராப்பரா படிச்சிட்டீங்கன்னா, பாலிட்டி கவர் ஆயிடும், எக்கானமி கவர் ஆயிடும், எத்திக்ஸ் கவர் ஆயிடும், இன்டர்னல் செக்யூரிட்டி கவர் ஆயிடும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவர் ஆயிடும், கவர்னன்ஸ் கவர் ஆயிடும். சோ யோசிச்சு பாருங்க, நீங்க பிரிலிம்ஸ் சிலபஸ் போக படிக்க வேண்டிய எல்லாமே அதர் தென் வேர்ல்ட் ஹிஸ்டரி அண்ட் போஸ்ட் இந்தியன் கன்சால்டேஷன், ஆல் அதர் ஃப்ரிஞ்ச் டாபிக்ஸ் will get covered. அடுத்த அட்வான்டேஜ் பாருங்க, ஷார்டஸ்ட் சிலபஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஒரு 12 யூனிட், செகண்ட் பேப்பர்ல ஒரு 14 யூனிட். நோ கொஸ்டின் will come outside the defined syllabus. Unlike other subjects, நீங்க ஜியோகிராஃபி எடுத்துக்கிறீங்க, நீங்க வந்து ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்க போகும்போது அதுல வந்துட்டு வெல் டிஃபைன்டு சிலபஸ் கிடையாது. Anything related to the word geography, they can raise a question. Anything related to history, they can raise a question.
ஆனா அது அட்வான்டேஜும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு செட் ஆஃப் சிலபஸ் வாஸ்டா இருந்தா கூட படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஜியோகிராஃபில ஆன்சர் பண்ணும். ஆனா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இட்ஸ் வெரி டைனமிக். யூ ஹேவ் டு இன்டியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டே இன் அண்ட் டே அவுட். யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங் இன் கரண்ட் அஃபேர்ஸ் இன் ஆர்டர் டு கம்பைன் த தியரி வித் த கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? அப்போ நீங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ ஹேவ் டு லேர்ன் கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்சோ, விச் ஆல்சோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஜிஎஸ். ஆர் யூ கெட்டிங் த பாயிண்ட்? அப்படி இருக்க போகும்போது கன்சைஸான ஒரு சிலபஸ் வந்து பப்ளாடுக்கு மட்டும்தான். நீங்க நாளைக்கு கலெக்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க இங்க படிக்கிறத தான் என்ன பண்ண போறீங்க, அந்த இடத்துல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. உங்களோட ஒர்க்குக்கும் உங்களோட ஸ்டடிக்கும் இருக்கக்கூடிய ரெலவன்ஸ் வந்து பிராக்டிக்கல் ரெலவன்சஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொட்டன்ஷியல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதுல. சார் சில சப்ஜெக்ட்ல எல்லாம் 350 பிளஸ் சொல்றாங்க சார் அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, இன்ஜினியரிங் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசிபிள் 350 வந்து நீங்க எடுக்கலாம், பாசிபிள் தான், நல்லன்னு சொல்லலாம். அப்ப ஏன் சார் நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த 290 விட்டுருங்க. இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுனால ஒரு ஜிஎஸ் பேப்பர்லயும் நீங்க 15 to 20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஜிஎஸ் 2ல, ஜிஎஸ் 3ல, ஜிஎஸ் 4ல வந்துட்டு நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஆப்ஷனல் படிச்ச ஸ்டூடெண்ட்டை விட 10 மார்க் 15 மார்க் வந்து நீங்க டெஃபினட்டா என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராவா எடுக்கலாம். ஆர் யூ கெட்டிங் த பாயிண்ட்? தேர் திஸ் வில் பி காம்பன்சேட்டட். ஆர் யூ கெட்டிங் த பாயிண்ட்? புரியுதுங்களா? சோ அப்படி இருக்க போகும்போது 290 மார்க் இஸ் அ கேக் வாக். இதுல இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. அது என்ன நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்றீங்க, ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்றீங்க, திஸ் இஸ் வெரி மச் க்ளோசர் டு த ஜிஎஸ் பேப்பர். அப்படி இருக்க போகும்போது நீங்க ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட டெஸ்ட் சீரிஸ் போட்டீங்கன்னா ஜிஎஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கு அவசியம் கிடையாது. அங்கேயே உங்களோட ரைட்டிங் பிராக்டிசஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். அப்படி இருக்க போகும்போது this has a very high scoring potential. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆப்வியஸா இது ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ஸ் ஆப்ஷனல், வெரி பாப்புலர் ஆப்ஷன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான கன்சைஸான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லட்சுமிகாந்த், நீங்க பாலிட்டி படிக்கிறீங்க, லட்சுமிகாந்த் படிக்கல உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கு, ஃப்ளோ இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த சம் மெட்டீரியல்ஸ் நீங்க ஒரு ஈஸியா ஃப்ளோவா படிச்சிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒருத்தர் உங்களுக்கு உட்காந்து பக்கத்துல உட்காந்து புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களே படிச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும். இட் வில் பி வெரி என்ன சொல்றதுன்னா நார்மல் டு ரீட். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வுட் பி அவைலபிள். மோஹித் பட்டாச்சாரியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது போக உங்களுக்கு அரிபம் இருக்கும், ரணபிந்து அரிபம். ரணபிந்து அரிபம்னு ஒரு புக் இருக்கும். இந்த புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, சிலபஸ் ஒரு வேர்டு எடுத்திருப்பாங்க, அதுல என்னென்ன கண்டென்ட் தேவை, நெக்ஸ்ட் வேர்டு அதுல என்னென்ன கண்டென்ட், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க 2 புக் படிச்சீங்கன்னா போதும், யுவர் சிலபஸ் வில் பி கம்ப்ளீட்லி கவர். அதுக்கப்புறம் நீங்க நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அஃபேர்ஸ் இன்டெகிரேட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிசஸ் பண்ணணும். ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். பட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டு கம்ப்ளீட் த சிலபஸ் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ரீட் 2 books. 2 புக்கை படிச்சா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடும். கெட்டிங் த பாயிண்ட்ஸ்? அடுத்தது பாருங்க, இன்டர்வியூல யூஸ்ஃபுல்லா இருக்கும், சர்வீஸ்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க போஸ்ட்ல போயிட்டு நீங்க லபாஸ்னால ட்ரைனிங் எடுக்க போகும்போது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அ சப்ஜெக்ட் யூ வில் ஸ்டடி. அப்போ உங்களோட கோ ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க இல்லையா, கோ ஆஃபீஸர்ஸ், வித் அவங்களோட கம்பேர் பண்ணல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். டைனமிக் அண்ட் எவால்விங் சப்ஜெக்ட், கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணும். ஸோ அப்படி இருக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஜிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆப்வியஸா நீங்க படிக்க வேண்டியது என்ன, வாட்ஸ் த ப்ரிப்பரேஷன் விச் யூ ஆர் கோயிங் டு டூ வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். யூ ஆர் கோயிங் டு டூ இட் பேஸ்ட் ஆன் த கரண்ட் அஃபேர்ஸ். அப்படி இருக்க போகும்போது அங்க படிக்கிறதும் இங்க படிக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம், ரெண்டுமே வேல்யூ அடிஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்படி இருக்க போகும்போது திஸ் இஸ் வாட் அண்ட் டைம் டெஸ்டட் ஆப்ஷன். நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ஷன்ல வச்சு. சக்சஸ் ரேட் வந்து எப்பவுமே கன்சிஸ்டன்ட் ஆகும். நிறைய பேர் ஆப்ஷன்ல வச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாசஸ் வித் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் ஆப்ஷன். அப்படி இருக்கும்போது டைம் டெஸ்ட் அவங்க பண்றாங்கன்னா நம்மளாலே பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜா இல்லையா சார் அப்படிங்கிறீங்க, இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மக் அடிச்சு மக்கப் பண்ணி ஆன்சர் கேட்டா அப்படியே எழுதுற மாதிரி ஆனா ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது செட் ஆகாது. You have to be completely dynamic. Your brain need to work. You have to be clear in the concepts. எக்ஸாம் ஹால்குள்ள போனீங்கன்னா கொஸ்டினை டீகோட் பண்ணணும். கொஸ்டினை டீகோட் பண்ணி கேட்ட ஆன்சரை பர்ஃபெக்டா எழுதிட்டு வரக்கூடிய திறமை இருக்கணும். அது வளர்த்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா வளர்த்திக்கலாம். கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் தேவை கம்பேர்ட் டு அதர் சப்ஜெக்ட். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்கேஸ் நீங்க ப்ராப்பரா அனலைசஸ் பண்ணல சப்ஜெக்ட,
வெல் ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஆன்சர் உங்களால எழுத முடியலன்னா மார்க் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மினிமம் கேரண்டி கிடையாது. ஆனா மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் போகலாம். சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மினிமம் கேரண்டியோட நீங்க போகலாம். இப்போ ஜியோகிராஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா 240 இஸ் மினிமம். நீங்க ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 240 இஸ் மினிமம். அது கம்மியா போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனா மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதே மாதிரி தான். 300 இஸ் வாட் த மேக்ஸிமம் இஸ். இதுல நீங்க 350 360 வரைக்கும் கூட போகலாம். ஒன்லி திங் இஸ் த ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் அண்ட் அனாலிட்டிகல்ஸ். சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, மித்த சிலபஸ் ஆப்ஷனல் மாதிரி நீங்க இதை அப்டேட் பண்ணணும். அது அப்டேட் பண்ணாம நீங்க பழைய புக்கையே படிச்சுட்டு போகலாம். இது நீங்க கொஞ்சம் அப்டேட்டட் கண்டென்ட் எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் தான் வந்து பாசிபிள் டிஸ்அட்வான்டேஜ். பட் இது அட்வான்டேஜாகவும் நீங்க யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் இன் யுவர் ஓன் ஹேண்ட். சிலபஸ் காட்டுறேன். சிலபஸ் நான் கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். சரிங்களா? நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம், என்ன சிலபஸ் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் சிம்பிளா முடிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு என்னன்னு பாருங்க. இன்ட்ரடக்ஷன். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓட டிசிப்ளின் எப்படி இவால்வ் ஆச்சு அப்படிங்கறத பத்தி இந்த இடத்துல படிப்போம். சரிங்களா? இதுல வந்து அது தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இங்க இருந்து வராது. இந்த 2 யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுல வந்துட்டு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரூ சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் மெத்தடாலஜி, ஹியூமன் ரிலேஷன் மெத்தடாலஜி அண்ட் பிஹேவியரல் மெத்தடாலஜி, ஹவு வி ஆர் கோயிங் டு கெட் ஒர்க் அவுட் ஆஃப் பீப்புள். எப்படி நான் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் மக்கள் கிட்ட இருந்து கொண்டு வர போறேன் அப்படிங்கறத படிப்போம். அதே மாதிரி இந்த இடத்துலயுமே அதே தான். மோட்டிவேட் எப்படி பண்ணணும் அவங்கள, மொரேல் எப்படி அவங்களோட பூஸ்ட் பண்ணணும், கம்யூனிகேஷன் எந்த மாதிரி இருக்கணும், இதெல்லாமே வந்துட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிஹேவியர்ல படிப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி செட்டப் பண்ணணும், அதை எப்படி வந்துட்டு நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும், சோ தட் த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கேன் பி brought in. எல்லா இடத்துலயும் என்ன படிக்கிறோம்? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி பத்தி தான் படிக்கிறோம். அடுத்தது பாருங்க, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேசுறோம். மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, லெஜிஸ்லேட்டிவ் அக்கௌண்டபிளா இருக்காங்க. சரிங்களா? சோ அப்படி இருக்க போகும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் யார் யாருக்கெல்லாம் அக்கௌண்டபிளா இருக்கும்? லெஜிஸ்லேட்டிவ் அக்கௌண்டபிளா இருக்கும், எக்ஸிகூட்டிவ் மினிஸ்டர்ஸ்க்கு அக்கௌண்டபிளா இருக்கும், ஜுடிஷியரிக்கு அக்கௌண்டபிளா இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டியும் கண்ட்ரோலையும் நான் எப்படி கொண்டு வர போறேன் அப்படிங்கறத இந்த யூனிட்ல படிக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ஸோ நீங்கள் லா, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்க போகும்போது அதுக்கு சில லாஸ் இருக்கும். சரிங்களா? அதை லா பேஸ் பண்ணி தான் அட்மினிஸ்ட்ரேஷன் வி ஹேவ் டு ரன். லா மேக்கிங் வந்து யார் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட் பண்ணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ண முடியும், ஃபர்தரா கொண்டு போக முடியும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானா என்ன, டெலிகேட்டட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நீங்க படிப்போம். இந்த கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி படிக்கும்னு பாத்தீங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்கு, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்கு, அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் 3 டைப் ஆஃப் கண்ட்ரீஸுக்குமே ஒரே மாதிரி பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும். கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் எக்கானமில எந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கறத கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கும். அடுத்தது டெவலப்மெண்டல் டைனமிக்ஸ். இதுல பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பாருங்க. உமன் அண்ட் டெவலப்மெண்ட் இன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். உமன் இன் டெவலப்மெண்ட் இன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இது இருக்குங்களா? அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இம்பாக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாமே நீங்க எதுல படிப்பீங்கன்னா சொசைட்டில படிப்பீங்க. சொசைட்டில படிப்பீங்க. சரிங்களா? சொசைட்டி ஆல்சோ வில் பி கவர்ட் இன் திஸ் பர்டிகுலர் ஆப்ஷனல் பேப்பர். அப்புறம் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். எப்படி ரெக்ரூட் பண்ணணும், எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணணும் ஒரு 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 எம்ப்ளாயி. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ரெமுனரேஷன்ஸ் கொடுக்கணும், இதெல்லாமே கம்ஸ் அண்டர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஐ மீன் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது பப்ளிக் பாலிசி. ஸோ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் கவர்னன்ஸ். கவர்னன்ஸ் படிக்கும் போது பப்ளிக் பாலிசி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ அங்கேயுமே நீங்க ஆன்சர் எழுதிக்கலாம், இங்கேயுமே நீங்க ஆன்சர் எழுதிக்கலாம். இது ரொம்ப சின்ன டாபிக், இதெல்லாமே ஈஸியா நீங்க முடிச்சிடலாம். ஸோ பிரசன்ட் டேல வந்துட்டு இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெக்னிக்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இங்க பாருங்க இதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பாருங்க. இ கவர்னன்ஸ் இருக்கு, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கவர்னன்ஸ். சரிங்களா? அப்புறம் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. மானிட்டரி அண்ட் பிஸ்கல் பாலிசி. மானிட்டரி பாலிசினா பேங்கிங் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் தோஸ் திங்ஸ். பிஸ்கல் பாலிசினா பட்ஜெட் அண்ட் ஆல் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். பப்ளிக் பாரோயிங், பட்ஜெட்டரி ப்ராசஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி, இதெல்லாமே நீங்க எக்கானமில படிப்பீங்க. ஸோ இப்பவே பாருங்க எவ்வளவு டாபிக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்க போகும்போது இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் திஸ் பர்டிகுலர் ஆப்ஷனல் பேப்பர். ஆல்ரெடி நிறைய செகண்ட் யூனிட்லாம் போச்சுன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். செகண்ட் பேப்பர்லாம் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பாருங்க, இது எவல்யூஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்ஷியன்ட் டைம்ல இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, மிடியல் டைம் முகுல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், நீங்க ஹிஸ்டரியில படிப்பீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஓரளவுக்கு. சந்திரகுப்த மௌரியா வந்துட்டு என்ன பண்ணுவாரு, புஷ்யமித்ர சுங்கா வந்து சுங்கா டைனாசிட்டியை வந்துட்டு டிஃபீட் பண்ணுவாரு. அது வந்து ஒன் ஆஃப் த சாரி நந்தா டைனாசிட்டி, சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நந்தா டைனாசிட்டியை வந்து டிஃபீட் பண்ணுவாரு. அப்ப தனநந்தா இருப்பாரு, தனநந்தா கிட்ட ஒரு பெரிய ஆர்மி இருக்கும். அந்த ஆர்மியை வந்துட்டு
மௌரியா, சந்திரகுப்த மௌரியா வந்து என்ன பண்ணுவாரு, டிஃபீட் பண்ணிடுவாரு. எப்படி பண்ணுவாரு, கௌட்டல்யாவோட ஹெல்ப்போட பண்ணுவாரு. அந்த அர்த்த சாஸ்திரால வந்துட்டு வார பத்தின ட்ரீட்டி, அதாவது என்னன்னா வெல்த் பத்தின ட்ரீட்டிஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே நம்ம வந்து ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் பாருங்க பிலாசபிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்வொர்க், இதெல்லாமே ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், வேல்யூ பர்மிசஸ் எங்க படிச்சீங்க, வேல்யூ பர்மிசஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, இதான பிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி இந்த இடத்துல படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க பியூரோக்ரஸி அண்ட் டெமோக்ரஸி படிப்போம். டெமோக்ரஸி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், பியூரோக்ரஸி படிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், ஸோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பத்தி நீங்க இந்த இடத்துல படிப்பீங்க. ஸோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னா இந்த கெயில், இந்தியன் ஆயில், இந்த மாதிரியான கம்பெனி, இந்த கம்பெனியை எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எக்ஸிகூட்டிவ்ஸ், பிரசிடென்ட், அதுக்கப்புறமா வந்து வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஏஜி, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல லோக்சபா, ராஜ்யசபா, அப்புறம் அதுக்கு அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதோட ஓட்டிங் ரைட்ஸ், ஓட்டிங் ப்ரொசீஜர், ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படி இருக்க போகும்போது பாருங்க கம்ப்ளீட்டா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சரிங்களா. கமிஷன்ஸ், ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ நோ இட் ஆல்ரெடி. ஸோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு யூ கேன் ஈஸிலி கிராஸ்ப் திஸ் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த சிலபஸ். அடுத்தது பாருங்க பிளான்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். ஸோ பிளானிங் கமிஷன், நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன், இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல் தீஸ் திங்ஸ் யூ நோ இட் ஆல்ரெடி. சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ யூனியன் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஃபினான்ஸ் கமிஷன் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. கவர்னர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சீஃப் மினிஸ்டர், ஆல் தீஸ் திங்ஸ் யூ நோ இட் ஆல்ரெடி, பட் வி ஹேவ் டு டூ இட் இன் டெப்த், இன் டீடைல் வி ஹேவ் டு டூ இட் லேட்டர். சரிங்களா. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ கலெக்டர், அவங்கள பத்தி படிக்கிறது, கலெக்டர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். சரிங்களா. அதுக்கப்புறமா யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இதெல்லாமே படிக்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சிவில் சர்வீசஸ் பத்தி படிப்போம். கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன், ஸ்ட்ரக்சர் என்ன, டிசிப்ளின் என்ன, இதுல பாருங்க கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்துட்டு டிசிப்ளின், இதெல்லாமே பார்ட் ஆஃப் யுவர் எத்திக்ஸ். இதெல்லாமே பார்ட் ஆஃப் யுவர் எத்திக்ஸ். அது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் திருப்பி வருது. இதுலயுமே நீங்க எதை பத்தி படிப்பீங்கன்னா பட்ஜெட் அண்ட் ஆல் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் which we have already learned. That's what we are going to learn it in detail. இங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், இது வந்து போஸ்ட் இந்தியன் கன்சால்டேஷன். ஸோ போஸ்ட் இந்தியன் கன்சால்டேஷன் வந்து நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், படிப்போம். சரிங்களா. போஸ்ட் இந்தியன் கன்சால்டேஷன்ல ஒரு பார்ட்டை வந்து நம்ம திருப்பியுமே படிப்போம். ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், இது பஞ்சாயத்து ராஜ் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி படிச்சதுதான். லா அண்ட் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன், we have to study about police reforms and all those kind of things, criminalization of politics, இதெல்லாமே நம்ம படிப்போம். அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ட் இஷ்யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எல்லாம் ரோட்ல இருந்து வெளியேடுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணுது, ஹை கோர்ட் ஆர்டர் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ. அப்போ கரண்டா லாஸ்ட் ஒரு 1.5 years 2 years இருந்தக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறது படிக்கிறது தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் சாப்டர். ஸோ அப்படி இருக்கப்போ நான் வந்து இன் டீடைல் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் த சிலபஸ் பிகாஸ் வி only should have the idea about what we are going to learn, what we are going to expect from public administration as an optional. இதுல நான் என்ன படிக்க போறேன், இந்த மாதிரியான தியரிஸ் படிக்க போறேன், இந்த மாதிரியான சிலபஸ் படிக்க போறேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பர்பஸ். இதை நான் கம்ப்ளீட்டா 1 by 1 பண்ணனா 3 hours வரைக்கும் டைம் செலவாகும். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு மேக் யூ வெயிட் ஃபார் தட் லாங். Are you getting the point? இப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிருக்கும். வாட் இஸ் த சப்ஜெக்ட், வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன், வாட் இஸ் த சிலபஸ், ஹவு மச் ஓவர்லாப் இட் ஹேஸ், எவ்வளவு ஓவர்லாப் இருக்கு. ஸோ பப்பேட நான் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ண போகும்போது எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு. பாலிட்டி கவர் ஆயிடுச்சு சார், எக்கானமி கவர் ஆயிடுச்சு சார், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி கவர் ஆயிடுச்சு சார், அதுக்கப்புறம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவர் ஆயிடுச்சு சார், எத்திக்ஸ்ல ஒரு மேஜர் பார்ட் கவர் ஆகுது சார், எஸ்ஏல ஒரு மேஜர் பார்ட் எனக்கு கவர் ஆகுது சார். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈவன் போஸ்ட் இந்தியன் கன்சால்டேஷன்ல ஒரு பார்ட் கவர் ஆகுது சார். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட் ஆஃப் ஹிஸ்டரியில அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கூட கவர் ஆகுது சார். அப்படி இருக்க போகும்போது இந்த மாதிரியான ஒரு ஓவர்லேப்ப நான் எந்த சப்ஜெக்ட்லயுமே பார்த்தது இல்லை சார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்களுக்கு டிபெண்டன்ஸ் ஆன் தி மென்டார் would be less. You don't have to be dependent upon me completely in order to prepare for this examination. சரிங்களா. நான் வந்து உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்தாலே நீங்களே படிச்சுக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இது. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த திங் விச் யூ ஆல்ரெடி நோ, மெஜாரிட்டி ஆஃப் த திங் 50% மேல ஆல்ரெடி உங்களுக்கு யூ வில் ஹேவ் an idea what is what. இப்போ நான் திடீர்னு வந்து ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டு புத்தரோட அடுத்த ஜென்மம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு மேபி நியூ டு யூ, இட் குட் பி நியூ டு யூ. பட் நான் உங்ககிட்ட வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றேன், இல்ல வந்துட்டு
பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றேன்னா, நோ வேர்ட்ஸ் would be நியூ ஃபார் யூ. எல்லாமே தெரிஞ்சதுதான். ஒன்லி திங் இஸ் தட் we have to structurize it. எந்த திங்கர் சொன்னாருங்கிற பேரு ஞாபகத்தை வச்சுக்கணும். அவர் என்ன சொன்னாரு அந்த தியரி பேரு ஞாபகத்தை வச்சுக்கணும். அவ்வளவுதான். அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இவ்வளவுதான் உங்களோட ப்ரிப்பரேஷனே. ஆர் கெட்டிங் த பாயிண்ட்? ஸோ அப்படி இருக்க போகும்போது திஸ் இஸ் வாட் யூ நீட் டு. ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்னு பாருங்க. இதுலயுமே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கடைசியா சொல்லித்தரேன். மொத்தம் வந்து 8 கொஸ்டின் வரும். 8 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் வந்து செக்ஷன் ஏ. ஜிஎஸ் மாதிரி வராதுங்க, இதுல சாய்ஸ் எல்லாம் இருக்கும். 4 கொஸ்டின் வந்து செக்ஷன் ஏ, இது வந்து செக்ஷன் பி. ஈச் கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கொஸ்டின், இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4. ஈச் கொஸ்டின் ஹேஸ் 50 மார்க்ஸ். ஈச் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா 50 மார்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு 10 மார்க். இப்போ 5 கொஸ்டின் இருக்கா, அப்படி இருக்கும்போது 50 மார்க், 50 மார்க்ஸ். ஸோ இதுல எப்படி இருக்கும்னா இது 15, இது 15, இது 20 அப்படி இருக்கும். இல்லைன்னா 20, 20, 10 அப்படி இருக்கும். எனிவேஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 50 மார்க்ஸ் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஈச் கொஸ்டின் வில் ஹேவ் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஸ் 50. அப்போ 8 கொஸ்டின் இருக்கே சார், 8 into 50 வந்து 400 மார்க் ஆச்சே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவுட் ஆஃப் திஸ் 400 யூ ஒன்லி ஹேவ் டு ரைட் ஃபார் 250 மார்க்ஸ். அப்ப என்ன அர்த்தம், 3 கொஸ்டின்ஸை நீங்க சாய்ஸ்ல விடலாம். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த செக்ஷன் ஏ இருக்கு பாத்தீங்களா, இந்த செக்ஷன் ஏல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி. இப்போ ஒரு கொஸ்டின் போச்சா. அடுத்து செக்ஷன் பி இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி. சரிங்களா, அப்போ 2 கொஸ்டின் போச்சா, இன்னொரு கொஸ்டின் எழுதியாச்சா. இப்போ 2 கொஸ்டின் கம்பல்சரி நீங்க எழுதணும். மித்த 3 கொஸ்டின் நீங்க சூஸ் பண்ணலாம். மித்த 3 கொஸ்டின் நீங்க சூஸ் பண்ணலாம். எப்படி சூஸ் பண்ணலாம்னா, செக்ஷன் ஏல இருந்து 2 கொஸ்டினும் செக்ஷன் பில இருந்து ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செக்ஷன் ஏல இருந்து ஒரு கொஸ்டினும் செக்ஷன் பில இருந்து 2 கொஸ்டினும் நீங்க சூஸ் பண்ணலாம். என்ன பண்ணக்கூடாது, செக்ஷன் ஏல இருந்தே மித்த 3 கொஸ்டினையும் இல்ல செக்ஷன் பில இருந்தே மித்த 3 கொஸ்டினும் நீங்க சூஸ் பண்ண கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம், செக்ஷன் ஏல இல்ல செக்ஷன் பில இருந்து ஒரு கொஸ்டின் அட்லீஸ்ட் நீங்க எழுதி இருக்கணும். அது கெட்டிங் த பாயிண்ட். அப்போ இந்த ஆப்ஷனல் பேப்பர்ல ஒரு இனி ஆப்ஷனல் பேப்பர்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு டாபிக் கம்ப்ளீட்டா தெரியல, மறந்துருச்சுன்னா கூட நீங்க அதை சாய்ஸ்ல விட முடியும். யூ ஹேவ் திஸ் அட்வான்டேஜ். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி சிலபஸே கன்சைஸா இருக்கு, அதையுமே நீங்க இன்னும் கன்சைஸ் பண்ணி டெக்னிக்கலா படிச்சீங்க அப்படின்னா இந்த 250 மார்க்ஸ் ப்ராப்பரா சூஸ் பண்ணி ஆன்சர் எழுத போகும்போது கெட்டிங் 300+ won't be a issue at all. இப்பவே இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தா அட்லீஸ்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னே தெரியாதவங்கனால கூட ஒரு 4 கொஸ்டின் ஆன்சர் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் அவங்களால ஆன்சர் எழுத முடியுமான்னு பாருங்க. எழுத முடியும். சோஷியல் ஆடிட்னா என்னன்னு தெரியும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீமை வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து செயல்படுத்துறாங்க. அதை எப்படி செயல்படுத்திருக்காங்கிறத மக்கள் கிட்ட காட்டுறாங்க, மக்கள் அதுக்கான ஆடிட்டிங் பண்றாங்க. இதுதான் சோஷியல் ஆடிட். கரெக்ட்டுங்களா? இது வந்து இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் ப்ரோமோட் பண்ணுமான்னு கேக்குறாங்க. எஸ், இட் வில் ஆப்வியஸ்லி ப்ரோமோட் இன்க்ளூசிவ் கவர்மெண்ட். இதுக்கான ஆன்சர் எழுத முடியாது, டெஃபினட்டா எழுதுவீங்க, 10 மார்க் தான். ஆர் கெட்டிங் த பாயிண்ட்? அப்படி இருக்க போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இடத்துல ஆன்சர்ஸ் தெரியும். இன்னொன்னு பாருங்க, ineffectiveness of legislative control over administration can stem into various factors, hence ensuring effectiveness. அதாவது லெஜிஸ்லேச்சர் இருக்காங்க இல்லையா, பார்லிமெண்ட் இருக்காங்க இல்லையா, பார்லிமெண்ட் வந்து மினிஸ்டர்ஸ் மேல கண்ட்ரோல் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கண்ட்ரோல் வந்து இன்எஃபெக்டிவ் ஆயிடுச்சுன்னா இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிடுவாங்க. அவங்கள ப்ராப்பரா நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா நிறைய இம்பாக்ட் வரும். என்ன இம்பாக்ட் வரும், அப்போ இப்ப இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் என்ன, so that we can have more effective control over the administration through legislation. இதுதான் கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்வியஸா உங்களால எழுத முடியும். ஈவன் நவ் யூ கேன் ரைட். Are you getting the point? அப்படி இருக்க போகும்போது this is the most friendly subject which is familiar to you, the subject like the boy next door ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான். இது வந்து 2024 லாஸ்ட் இயர்ல இருந்த கொஸ்டின் பேப்பர் தான். நான் பேப்பர் 2ல காட்டினா ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆன்சர்ஸ் உங்களால வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல 2 பாயிண்ட் கண்டிப்பா ஜெனரேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, the role of state finance commission கேக்குறாங்க, இதை உங்களால எழுத முடியும். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஏன் கேட்டாங்க இந்த கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. கவர்னர் இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா,
எலெக்ஷன் எலக்ட்ரோரல் ரோல் இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் போயிட்டு இருந்த காரணத்தால சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகுதுங்கிறது கேட்கறாங்க. நீங்க நியூஸ் பேப்பர் ப்ராப்பரா படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா நீங்க எழுதிட முடியும். அதுக்கு நீங்க கொலீஜியம் சிஸ்டம் பத்தி கேட்கறாங்க இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிமூவல் ஆஃப் ஜட்ஜ் நடந்துகிட்டு இருக்கு. அகமதாபாத் ஜட்ஜ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அப்படி இருக்க போகும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன கொஸ்டின் வருதுன்னு கெஸ் பண்ண முடியும். அந்த கொஸ்டினை நம்மளால ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆன்சரும் கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால this is the reason why you should take public administration as an optional, and you also know what we are going to learn in public administration. So அப்படி இருக்க போகும்போது I'll give you like let's say another 2 to 3 minutes of time because it's already time. So if at all you have any doubts, you may ask me. இந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். எடுக்கலாமா வேண்டாமா? சரி, ஒரு ஆப்ஷன் எடுக்க போகும்போது பேசிக்கா யாருக்கிட்டையுமே அட்வைஸ் கேட்காதீங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எங்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டீங்கன்னா நான் பப்பாடு தான் சொல்லுவேன். ஏன் பப்பாடு சொல்லுவேன்னா, எனக்கு அது ஈஸியா இருந்தனால தான் நான் அதை ஆப்ஷனாவே எடுத்திருக்கேன். நீங்க ஒரு ஜியாகிரபி ஸ்டாஃப் கிட்ட போய் கேக்குறீங்க, ஹிஸ்டரி ஸ்டாஃப் கிட்ட போய் கேக்குறீங்க, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டாஃப் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அந்தந்த சப்ஜெக்ட் ஈஸிங்கிறதா தான் இருக்கும். அதனாலதான் அவங்க அந்த சப்ஜெக்டே எடுத்திருக்காங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ஃபீல் த சேம். நீங்க அதுவே ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? யூ வில் ஹாவ் யுவர் ஓன் ஸ்ட்ராங் ஏரியா. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இது படிக்கிறீங்க, ஐ மீன் ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கிறீங்க, உங்களுக்கு பாலிட்டியும் எக்கானமியும் ஸ்ட்ராங்கா இருக்கு சார், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் பொலிட்டிக்கல் சயின்ஸ், யூ கேன் கோ ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், யூ கேன் கோ ஃபார் சோசியாலஜி, யூ கேன் கோ ஃபார் ஆந்த்ரோபாலஜி. இது எல்லாமே ஹியூமனிட்டிஸ். இதுல எது நீங்க எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஈஸியா தான். அதுவே எனக்கு ஜியாகிரபி கம்ஃபர்டபுளா இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் ஜியாலஜி, யூ கேன் கோ ஃபார் ஜியாகிரபி, யூ கேன் கோ ஃபார் அக்ரிகல்ச்சர். இல்ல சார் எனக்கு வந்து ஹிஸ்டரி கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்க போகும்போது யூ கேன் கோ ஃபார் ஹிஸ்டரி, யூ கேன் கோ ஃபார் ஆந்த்ரோபாலஜி. அது கெட்டிங் த பாயிண்ட். அப்போ உங்களோட ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ்ல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, எது உங்களால இன்டர்னலைஸ் பண்ண முடியுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் யாருனாலையாவது கொடுக்க முடியுமா, ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு யாராவது கொடுக்க முடியுமாங்கிறத பாருங்க. கேன் எனிபடி கிவ் யூ ப்ராப்பர் கைடன்ஸ்? கேன் எனிபடி கிவ் யூ ப்ராப்பர் மெட்டீரியல்? டெஸ்ட் எழுதி கொடுத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணி கொடுப்பானா, ஃபோன் பண்ணா ஃபோன் எடுப்பானா? ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஹேஸ் டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன, டூ யூ ஹாவ் அ பியர் குரூப்? உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கும் நீங்க வந்து ஆன்சர் ஷீட்ஸை டிஸ்கஸ் பண்றதுக்கும் இல்ல ஒரு கான்செப்டை டிஸ்கஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு பாருங்க. ஸோ திஸ் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். ஸோ அப்படி இருக்கும் போது இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நீங்க ஆப்ஷனல் எடுக்கணும். இட் இஸ் அ இண்டிவிஜுவல் டிசிஷன். யூ ஹாவ் டு டேக் த டிசிஷன். டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். எனக்கு பாலிட்டியே பிடிக்காது சார், எனக்கு ஆர்டிக்கலே மைண்ட்ல ஏறாது சார், நான் பப்பேட் எடுக்க போறேன் சார் அப்படின்னு போனீங்கன்னா மாட்டிடுவீங்க. எனக்கு ஜாகிரபியே தெரியாது சார், எனக்கு உள்ள குளிதோடனா தண்ணி ஏன் வருதுன்னு கூட தெரியல சார், அதோட ஆழமா தோணுனா ஏன் என்ன வருதுன்னு தெரியல சார், அதோட ஆழமா தோணுனா ஏன் எரிமலை வருதுன்னே தெரியல சார், எனக்கு ஜாகிரபி ஆகவே ஆகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜியாலஜியோ ஜாகிரபியோ இல்ல அது சார்ந்த ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஆந்த்ரோபாலஜியோ எடுத்தீங்கன்னா மாட்டிடுவீங்க. இருக்க போகும்போது ஒருத்தருக்கும் ஒன்னு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருப்பாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது கூடயே ஒரு ஐஆர்னு சொல்லி ஒரு சிலபஸ் வரும். அப்போ நீங்க வந்து ஆப்வியஸா ஜியோகிரபில ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஐஆர்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஏன்னா வி நீட் டு நோ த லொகேஷன் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட லொகேஷன் தெரியணும், ஒரு கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தெரியணும், உங்களுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தெரியணும். அப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், மோர் இன்ட்ரெஸ்டிங் தன் பப்பேட், ஐ வுட் அக்செப்ட். பட் பர்சனலா பாத்தீங்கன்னா எனக்கு ஜியோகிரபி தெரியாது. அப்ப நான் போய் ஐஆர் எடுத்தேன்னு வச்சுக்கலாம் மாட்டிடுவேன். வேர்ல்ட் ஹிஸ்டரி வந்து எனக்கு ஐம் நாட் வெரி கம்ஃபர்டபிள் வித். அப்ப ஐஆர் எடுத்தனா மாட்டிடுவேன். ஸோ அப்படி இருக்க போகும்போது வைல் சூசிங் த ஆப்ஷன், நீங்க சில பேர் என் ஃப்ரெண்ட்லாம் இருக்கும், அவனுக்குலாம் வந்துட்டு நீங்க எத்தியோப்பியால ஏதோ ஒரு ஸ்டேட் பேர் சொன்னீங்கன்னா கரெக்டா சொல்லுவோம், இங்க இருக்கடாது அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்குலாம் ஐஆர் வந்து கேக் வாக் ஃபார் தெம். ஜியோகிரபிங்கிறது கேக் வாக். இப்போ அந்த மாதிரி ஆளா நீங்க இருந்தீங்கன்னா ஜியோகிரபி எடுங்க. இல்ல சார் எனக்கு பாலிட்டிக் கம்ஃபர்டபுளா இருக்கு சார், எக்கானமி கம்ஃபர்டபுளா இருக்கு சார், எனக்கு கவர்னன்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு சார், எத்திக்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஹாவ் டு கம் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ you have to decide your optional by your own self. Don't get the opinion of someone else and do the mistake of choosing the wrong optional. Optional is going to decide whether you are going to clear the examination or not. புரியுதுங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. யாருமே வந்துட்டு அங்க மார்க்கெட்டிங் பண்ண நான் விரும்பல, பிகாஸ் இட்ஸ் யுவர் லைஃப். I'm not going to market any optionals here. Thing is that if you come for public administration, you can have a good trust and come. I will definitely complete the syllabus. I'll definitely give you all the materials. To complete the syllabus, we will not take much of time.
4 monthsங்கிறது மேக்ஸிமம். சரிங்களா? இதுல உங்களுக்கு பாலிட்டி ரிவைஸ் ஆயிடும், எக்கானமி ரிவைஸ் ஆயிடும், கவர்னன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும், இன்டர்னல் செக்யூரிட்டி கம்ப்ளீட் ஆயிடும். So all these things will happen before Pongal. சரிங்களா? We let's say 15 days we'll keep it as a buffer. Before Pongal we will be completing the syllabus. சரிங்களா? Then what you can do is அதுக்கப்புறம் நீங்க prelims ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ஓவராலா ஒரு வியூ கிடைக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும். ப்ரிலிம்ஸ் எழுத ஆரம்பிப்பீங்க, ப்ரிலிம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பொங்கலுக்கு அப்புறமா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உடனே நெக்ஸ்ட் டே நீங்க திருப்பி வந்துட்டீங்கன்னா we will start the test series and discussion. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஒரு யூனிட்டுக்கும் நான் டெஸ்ட் கொடுப்பேன், பிவைக்யூ கொடுப்பேன். அதை நீங்க எழுதிட்டு வருவீங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ண போகும்போது என்ன ஆயிடும்னா உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இது ஆக்ட் ஆக ஆரம்பிச்சு. திஸ் will act as a revision. Are you getting the point? அப்போ ரிவைஸ் பண்ணிட்டீங்க, அப்படி இருக்க போகும்போது ஆன்சர் எழுதுறீங்க. So you will have a better understanding about the optional. One point of time you will be very well prepared to write the UPSC mains. சரிங்களா? அப்படி இருக்கும்போது this is what the plan is going to be. So if everything goes on well, we will be completing it before December. In some case of contingency, it may extend till Pongal. Pongal is what the maximum time period I'm going to take. சரிங்களா? This is what the things which I have to say from my side. Bilingual தான் போகுங்க. Maximum class will go in bilingual. So அப்படி இருக்க போகும்போது this is going to be more comfortable, I guess. For you people, it's going to be bilingual. So only English நாலுமே all the information would be said in English and as well as in Tamil. So அப்படி இருக்க போகும்போது I will be going in bilingual only. So you don't have to worry about those kind of things. You will have daily answer writing practices and all. PYQs எல்லாம் சால்வ் பண்ணிட்டு போங்க. இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து ஒரு 5 years ஒரு PYQ தெரிஞ்சதுன்னா அதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதை ப்ரூஃப் கூட பண்ண முடியாதுனால. சரிங்களா? ஆல் த ஆன்சர்ஸ் would be சேம். கொஸ்டின் மட்டும் வேற வேற மாதிரி மாத்திட்டு வருவாங்க. ஒரு படத்துல வடிவேல் ஒரு வரல கொண்டையை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வரும் கொஸ்டின்ஸ். அந்த கொண்டையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். ஸோ அதெல்லாமே உங்களை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் அனுப்புவேன். ஸோ with this we will be winding up today's session. சரி, டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சாப்டர் முடிக்கிறேன்னா அதுல இருக்கக்கூடிய PYQs வந்துட்டு நான் உங்களுக்கு டெஸ்டா கொடுப்பேன், நீங்க எழுதிட்டு போகணும். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இனிஷியல் டைம்ல இப்படிதான் நடக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு கம்ப்ளீட் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கறது வந்துட்டு we will do it only after prelims. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப கொடுக்குற வேலையை உங்களால செய்ய முடியாது. எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா 2 classes இருக்கும், 5 to 6 questions கொடுப்பேன். 1 week டைம்ல வந்து உங்களோட GSU மேனேஜ் பண்ணிட்டு நீங்க வந்து டெஸ்ட் எழுதுறதுங்கிறது நடக்காத விஷயம். 5 questions every week I will give. You write that 5 questions, you bring it back, revert it back. இந்த 5 questions நம்ம பண்ண போகும்போதே வந்துட்டு ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சிலபஸ் will be covered. அதுக்கப்புறமா you will go for your, நீங்க இப்போ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடும், உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸும் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களோட மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸும் ஏதாவது நீங்க போட்டிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இருக்க போகும்போது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் சீரீஸ் ஆசச் அப்படிங்கறத வந்துட்டு இப்போதைக்கு வைக்க மாட்டோம். போஸ்ட் ப்ரிலிம்ஸ் வந்து இதே ஃபீஸ் தான், with the same fees which you are going to pay now. You don't have to pay any other fees for the test series. It will be free for you. So after prelims we will have a syllabus wise test series வைப்போம். அதுக்கப்புறம் full test series ஒரு 4 நாள் இருக்கும். இதை எழுத போகும்போது you will be ready for your mains examination. உங்களுக்கு ரிசல்ட் வருது வரல அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டோம். ஸோ அப்படி இருக்க நீங்க பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் you can write that test series which is going to happen after your prelims. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இல்ல சார் எனக்கு கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் அனுப்புறேன், எழுதி அனுப்புறேன். நத்திங் ராங் இன் இட். டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு தயாரா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். டெய்லி ஐ கேன் கிவ் யூ 1 question paper every day. That's not a big issue. But thing is that என்னன்னு கேட்டீங்கன்னா, this is how it works. இப்படிதான் ஆப்ஷனல் ப்ரிப்பேர் பண்ணணும். 5 questions a week. That's how the test will be conducted. So shall we wind up the session? Thank you, sir.